ஓகே. இப்போ வந்து நம்ம இவ்ளோ தூரம் வந்து உங்களோட அந்த மேரேஜ் ஜர்னி அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் அந்த டீப்பா டிலேஸ் அத பத்தி யோசிக்கலாங்கிறப்போ ஃபியூ கொஸ்டின்ஸ் நாங்க டீம்ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அத வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சோம். நம்ம இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எக்ஸோடஸ்ல வாசிக்கிறப்போ எப்படி வந்து எகிப்திலிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த எகிப்தியர் அவங்கள துரத்தி துரத்தி மேற்கொண்டு அவங்கள ஓவர்டேக் பண்ணி போன பிறகு அவங்க மோசே கிட்ட அவிசுவாசமா கேட்குறாங்க. எகிப்துல பிரேத குழி கல்லறை இல்லாததுனால தான் எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆண்டவரை வந்து விசுவாசிக்காம. ஆனா அப்ப யாரும் கனவுல கூட நினைச்சு பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. முன்னாடி உள்ள அந்த ரெட்சி, அதாவது அந்த செங்கடலே ரெண்டா பிளந்து அவங்களுக்கு அந்த இடத்துல கர்த்தர் வந்து வழியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல பாக்குறப்ப கூட நிறைய நேரத்துல நம்ம சூழ்நிலையை பார்த்து நமக்கு இது நடக்காது, இது நமக்கானது கிடையாது, நமக்கு இது இல்ல அது இல்ல, நம்ம சூழ்நிலையை பார்த்து நிறைய நேரத்துல நம்ம வந்து ஒரு மாதிரி டவுன் ஆயிடுறோம்ல. சூழ்நிலையை பார்த்து காட்ஸ் பவரை நம்ம லிமிட் பண்ணிடுறோம். இந்த இஸ்ரேலைட்ஸ் பண்ண தப்ப நிறைய நேரத்துல நம்ம லிமிட் பண்ணிடுறோம். we are limiting god's power by looking at situations. ஸோ மேரேஜ் அப்போ நம்ம சூழ்நிலையை பார்த்து ஜட்ஜ் பண்ணாம ஸ்டில் ஆண்டவரை விசுவாசிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஆண்டவர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது வந்து பெருசா கேட்கணும். என்னுடைய சூழ்நிலையில எப்படி ஆண்டவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லாத இருந்த போதும் ஆண்டவர் வந்து எனக்கு அதை அற்புதமா செஞ்சாரு. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப வீட்ல ப்ரெஷர் தாங்க முடியாம ஐ வென்ட் டு ஆன் சைட் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணுமா ஐ வென்ட் டு யூஎஸ். அங்க இருந்து தான் எனக்கு இந்த ப்ரொஃபைல் என் ஹஸ்பண்ட் ப்ரொஃபைல் மூவ் ஆகி வந்தது. அப்ப நான் நினைச்சேன் பக்கத்துல இருந்து செய்ய முடியல, அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியல, அப்பா அம்மா கிட்ட எதுவுமே நான் வந்து நடத்த முடியல அப்போ. ஆனா when this marriage happened, இந்த இது பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்தது. என்னைய வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஜூம்ல தான் பார்த்தாங்க. ஒரு பையன் இல்லாம பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். பொண்ணை பார்க்காம ஒத்துக்கிட்டதுங்கிறது இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் இட்ஸ் அ மிரக்கல் தான். எங்க ஹஸ்பண்டும் அவங்க ஃபேமிலியும் வந்து என்னை நேர்ல பார்க்கவே இல்லை. எங்க அம்மா அப்பா தான் நேர்ல போய் பேசினாங்க. எங்க அம்மா அப்பா என் ஹஸ்பண்டை பார்த்தாங்க, பட் என்னைய பார்க்கல. சோ இந்த எனக்கு நான் இங்க யூஎஸ் வந்துட்டேன், இனி எனக்கு கல்யாணம் இல்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். பட் காட்ஸ் பவர் இஸ் இன்னைக்கு பக்கத்துல இருந்து எங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியாத விஷயத்த when I was miles and miles apart, நான் வந்து கண்ணு கழுத்து தூரத்துல இருந்தப்ப ஆண்டர் செஞ்சாரு. ஸோ தட் இஸ் வாட் வி மீன் பை நாட் டு லிமிட் காட்ஸ் பவர். நீ இப்படிதான் செய்ய முடியும், என் லைஃப்ல இது நடக்காது. என்னோட கம்யூனிட்டி ரொம்ப சின்ன கம்யூனிட்டி, இதுக்குள்ள எங்க அப்பா ஒரு மாப்பிள்ள கேட்கற இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆண்டவர் உடச்செறிஞ்சு எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ப்ரொஃபைல கொண்டு வந்தார். ஸோ இந்த சேம் வே உங்களுக்கும் உங்க லைஃப்ல நிறைய விஷயம் இது நடக்க சான்ஸ் இல்லை, இப்படி நடக்காது, எனக்கு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எனக்கு இது பாசிபிள் இல்லை அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ காட் இன்னைக்கு இந்த செஷன் மூலியமா நம்மளுக்கு இதைதான் சொல்ல விரும்புறாரு. நீங்க உங்க லைஃப்ல உங்க சிச்சுவேஷன், உங்க ஏஜ், உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ், இதை எதையும் உங்க காஸ்ட், எங்க வீட்டுல இந்த காஸ்ட் தான் கேட்கறாங்க, இது எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சு ஆண்டவர் அவருடைய பவரை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். தட் இஸ் வாட் வி வாண்ட் டு டெல் யூ டுடே. என் வாழ்க்கையில பாக்குற நேரத்துல லைக் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேல வந்து மினிஸ்ட்ரி ஓரியன்டா அவங்க பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. எங்க அப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவங்களுடைய பொறுமையை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ப்ரொஃபைல் வந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா அக்கா வேற யூஎஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் வந்தோன்னே நானும் விட்டுட்டேன். கடைசி ஒரு ப்ரொஃபைல் வந்துச்சு. எல்லா காரியமும் அவங்க எங்க அப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா காரியமும் அந்த ப்ரொஃபைல அந்த பையன்கிட்ட இருந்துச்சு. ஒரு ஐடி ஃபர்ம்ல ஒர்க் பண்ற ஒரு பையன். அவங்க கேட்ட அந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ், அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் அவங்க காஸ்ட், எல்லா காஸ்ட் எங்க காஸ்ட் தான் எல்லாமே அவங்க நினைச்சது கரெக்டா இருந்தது. அதனால அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு கல்யாணமே முடிஞ்ச மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அந்த அவங்க வந்து எங்க பார்க்க வரனால அந்த பையன் பேசுறத வச்சு என்னால புரிஞ்சுக்கிட்ட he was not committed to ministry. அது வந்து நான் என்ன நினைச்சேன்னா, அட்லீஸ்ட் he should be a full time minister or part time ministry, or at least having a zeal or a commitment to do God's ministry. இந்த 3 தான் எனக்கு மெயின் இதா இருந்துச்சு. ஆனா நான் பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சேன் ஈவன் he is not saved என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன் மாதிரி. அவங்க அம்மா நல்லா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா தெரிஞ்சாங்க. பட் அந்த பையன் அப்படி தெரியலனால நான் இது காட்ஸ் வில் இல்லைன்னு மைண்ட்ல எனக்கு காடே உணர்த்திட்டாரு. பட் எல்லாமே எங்க அக்காட நான் சொன்னேன். அப்ப எங்க அக்கா சொன்னா, சரி பரவாயில்ல, எவ்வளவு போகுதோ போகலாம், ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா கண்டிப்பா எதையும் அவர் பண்ண விட மாட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா நானுமே விட்டுட்டேன். பட் மை ஃபாதர் வாஸ் சர்டில் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் இங்க வந்து பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே முடிக்கிற நேரத்துல தான் எங்க அப்பாட்ட சொன்னேன், இந்த ஹார்ட் சர்ஜரி பத்தி நீங்க சொல்லவே இல்லை. அவங்க எல்லாமே ஸ்மூத்தா போறதுனால அதை பெரிய விஷயமா எடுக்க மாட்டாங்கன்னு விட்டுட்டாங்க. நான் சொன்னேன், இதை வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் திங்க நீங்க கண்டிப்பா சொல்லணும்னு சொன்னோன்னா அவங்க கடைசியா ஒரு சின்ன விஷயம் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
சொல்லி எல்லாமே முடிச்சுட்டு அவங்களும் ரிட்டர்ன் வந்து நாளைக்கு எங்க சர்ச்ல சொல்லிடுவோம், பாஸ்டர்ட்ட அனௌன்ஸ் பண்ண சொல்லிடுவோம் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து ஓகே. அடுத்த நாள் காலையில ஃபோன் பண்றாங்க. ஆனா எனக்கு மைண்ட்ல தோணுச்சு இது காட்ஸ் வில் இல்லன்னு எனக்கு கிளியர் கட்டா நெறைய விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு அந்த டைம்ல. ஸோ இட்ஸ் காட்ஸ் வில் இல்ல. பட் எப்படி ஆண்டவர் நடத்துறாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போற நேரம் தான். அந்த டைம் தான் என்ன ஆச்சுன்னா, அவங்க சொல்லிட்டாங்க ஃபார் சம் ரீசன்ஸ் அந்த 5 இயர்ஸ் ஆன் சைட் டிராவல் பண்றா. அதனால இப்போதைக்கு மேரேஜ் வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவல் ரீசன் வந்து நான் இந்த சொன்னனால தான். ஹார்ட் சர்ஜரி சொன்னனால அவங்களுக்கு அது அப்படி ஸ்டாப் பண்ணாங்க. பட் அத அவங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல. சொல்லாம வேற ரீசன சொல்லி அவங்க சொன்னோனே, எங்க அப்பா சுக்குநூறா உடைஞ்சுட்டாங்க. ஆனா நான் நிம்மதியா இருந்தேன். ஏன்னா அது வந்து ஆண்டவர் சித்தம் இல்லன்னு கிளியரா எனக்கு ஃபர்ஸ்ட்டே காமிச்சுட்டாரு. ஸோ ஏன்னா நான் வச்ச அந்த மினிஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் அந்த ப்ரொஃபைலே இல்ல. ஸோ அந்த டைம் தான் வந்து எங்க அப்பா அந்த காஸ்ட்ட வந்து விட்டு குடுக்க இது பண்ணிட்டாங்க. பரவால்ல நம்ம காஸ்ட்ல பார்த்து பெரியது இல்ல. காஸ்ட் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இறங்கி வந்தாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன். ப்ரொஃபஷனலா இருந்தாலும் பரவால்ல, இல்லன்னா மினிஸ்ட்ரி ஓரியன்டடாலாம் இருந்தாலும் பரவால்ல. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். ஆனா நான் இனிமே என்ன பண்ணுவேன்னா, உட்கார்ந்து பிரேயர் பண்ணுவேன். பட் எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. 100% கமிட்மெண்ட்குள்ள அந்த டைம் தான் நான் வந்தேன். ஏன்னா ஆண்டவர் எனக்காக டிஃபரெண்ட்டா வொர்க் பண்றாரு. நான் நெறைய டைம் கொஸ்டின் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த ஹார்ட் ஆப்பரேஷன் நல்லா இருந்த ஒருத்தவங்க திடீர்னு எனக்கு ஏன்னா எங்க சர்ச்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் சின்ன வயசுல இருந்து. அப்படி இருந்து எனக்கு இந்த மாரி ஒரு காரியம் வரணுமா? ஆனா ஒரு 1 மந்த்ல எல்லாமே சரியாகி நார்மலா ஆயிட்டேன். ஆனா மேரேஜுக்கு இவ்வளவு பெரிய பேரியரா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அது. அப்போ அந்த டைம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுச்சு. ஆண்டவர் என்னை ஊழியத்துல கொண்டு வரணும், ஊழியத்தின் பாதையில யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்த ஒரு வீக்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் என்னால புரிஞ்சுக்கிட முடிஞ்சுச்சு. அப்ப எனக்கு ஃபெய்த் வந்து ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ காட்ஸ் வில் படி என்னை நடத்திட்டு இருக்காரு. கண்டிப்பா நான் போகும் பாதையை அவர் அறிவார். அவரை என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுவார்ல. அப்ப ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு வேலையும் அவர் அறிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியம் வந்து லைக் ஆண்டவருடைய பவரை லிமிட் பண்ற அந்த சிச்சுவேஷன்ல இருந்து என்னை ஓவர் கம் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆண்டவர் அந்த இன்சிடென்ட் எனக்கு காமிச்ச பிறகு. சோ அது வந்து இந்த பாதை வழியா அவர் நடத்தின ஒவ்வொரு காரியமும் வந்து எனக்கு சைனா இருந்தது. இருக்கிறதுக்கு தேவன் கிருபை செஞ்சாரு. என்னோட சைட்ல நடந்த விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லும்போது நான் என் மென்டர்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி வந்து எனக்கு இது எப்படி நடக்க போகுதோ தெரியல. ஒருவேளை நான் மினிஸ்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ இல்லை ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து வேற யாரையும் போய் மீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆர்கனைசேஷனை வந்து டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்காது. அதனால மினிஸ்ட்ரியில ஏதாச்சும் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி மினிஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐ வாண்டட் டு கிவ் அப். நான் இந்த மாதிரி பேசவே கூடாது முதல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் நான் மென்டரிங் பண்ண அந்த தம்பி எங்கிட்ட வந்து அந்த சாட்சியை சொன்னாருன்னு சொன்னேன். அதுல அவர் சொன்ன சாட்சி இட் மே டேக் ஃபியூ மோர் மினிட்ஸ் பட் ஐ லைக் டு எக்ஸ்பிளைன் இட் மோர். அந்த விஷயம் அந்த சாட்சி என்னன்னா, திருநெல்வேலியில நல்ல ஒரு பையன் எம்ஃபில் முடிச்சிருக்கிறாரு. காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட். பட் ஹி வாஸ் அன் ஆர்ஃபன். நோபடி வாஸ் தேர் இன் ஹிஸ் ஹோம். பட் ஹி வாஸ் அன் ஃபெய்த்ஃபுல் மேன். அப்படிப்பட்ட ஒரு பையன் வந்து வாழ்க்கையில தனியா கஷ்டப்பட்டு பயங்கர பாடுபட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு நல்ல துணி கூட கிடையாது. ஒருவேளை சாப்பாடுக்கு கூட அவருக்கு வழி கிடையாது. அப்ப திருநெல்வேலியில இருக்கிற ஒரு சபையில போயிட்டு சர்ச்சில் போய் அவர் ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒரு வேளை கஞ்சி மட்டும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்றப்போ ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் என்னன்னா, ஒரு நாள் ராத்திரியில திடீர்னு வந்து அவங்க கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்காரு. அது வாடகை கூட கொடுக்க முடியாது அவரால். ஒரு சின்ன டியூஷன் வச்சுதான் அவர் சர்வை பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கதவை திறந்து பார்த்தா ஃபுல் ஆஃப் போலீசஸ். மேல கீழே எல்லாம் போலீஸா நிக்கிறாங்க. ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி வீட்டுக்குள்ள வர்றாரு. இவர் ரொம்ப பயந்து போறாரு. நீங்க யாரு, நான் எந்த தப்பும் பண்ணலையேன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இல்லப்பா என் பொண்ணு வந்து உன் காலேஜில் படிச்சிருக்கா. அவ வந்து நாங்க அலையன்ஸ் பார்க்கும்போது அவ வந்து நீ ரொம்ப நல்ல பையன், உன்னுடைய கேரக்டர் பத்தி கேள்விப்பட்டிருப்பா, உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னா. சரி, என் பொண்ணோடைய விருப்பம் தான் எனக்கு முக்கியம். ஸோ அவளை நான் உனக்கு மேரி பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ இவருக்கு வந்து ஷாக்கிங். எனக்கு யாருமே இல்லை, நான் எதுவும் எனக்கு பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. பட் அவர் போலீஸ் அதிகாரியா இருக்கிறதுனால இவரால் எதுவும் பேச முடியல. சரின்னு சொல்லி இவர் ஓகே சொல்றாரு. பட் அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணோட அண்ணனுங்க போயிட்டு அந்த போலீஸ்காரோடைய பசங்க போய் இந்த பையனுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் அளவெடுக்கலான்னு போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த பையனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு ஒரு கிழிஞ்ச துணியோட தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு உடனே அந்த பசங்களுக்கு ரொம்ப ஷாக். நம்ம அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த அவங்க பல முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையனை ரொம்ப டீஸ் பண்றாங்க. அவரை வந்து
இன்சல்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அந்த பையனே கிவ் அப் பண்ணலான்னு போகும்போது அந்த போலீஸ்காரர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஐ வில் ஸ்டாண்ட் வித் யூன்ற மாதிரி அவர் பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பையன் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, தப்பிச்சு ஓடவும் தெரியாது, என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது அவங்க அந்த அண்ணனுங்க வந்து உனக்குலாம் எத்தனை பத்திரிக்கைடா வேணும் அப்படின்னு அவமரியாதையா கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் அவங்க முகத்துல விசிறி அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த பையனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஆனா அந்த பொண்ணும் அந்த ஃபேமிலியில அவங்க அப்பாவெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பையனுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் அவங்களே பாக்குறாங்க. இந்த பையன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற போது இந்த பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னாக்க, அந்த பையன் எல்லா மேரேஜும் பக்கத்துல வந்துருச்சுது. முந்தின நாள் அந்த சர்ச்சை பயங்கர பெரிய சர்ச் பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பையன் ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்காக அந்த இடத்துக்கு போறான். அந்த சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ண போகும்போது அந்த வாட்ச்மேன் வந்து அவர் அடிச்சு வெளியே துரத்துறாங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ். நாளைக்கு ஒரு விஐபியோட மேரேஜ் இருக்குன்னு. அப்ப இந்த பையன் சொல்றான், நான் தாங்க அந்த பையன் மாப்பிள்ளை. உடனே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த பையனை வெளியே தள்ளிடுறாங்க. அந்த சர்ச் வாசல்ல நின்று அவர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு காரியத்தை கேட்கிறாரு. ஆண்டவரே, நான் ஒருவேளை கஞ்சி தான் கேட்டேன், பட் எனக்கு இப்படி ஒரு பெரிய லைஃபை நீங்க கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோட சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் அவங்க கொடுக்குற அந்த ட்ரெஸ் தான் அந்த தம்பிக்கு, வேற எதுவுமே கிடையாது. பட் அடுத்த நாள் மேரேஜ் நடக்கிற நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பையனுடைய அந்த பையன் மட்டும் போய் நிக்கிறாரு, மேடையில நிக்கிறாரு. அந்த பொண்ணோட அண்ணன்கள்லாம் they tried their best to stop the marriage. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த பையன் மேரேஜ்ல போய் நிக்கிறாரு, யாருமே வரல. டைம் மேரேஜ் ஆகுற நேரத்துல அந்த டைம் வரக்கூடிய நேரத்துல பார்த்தா நிறைய கார் எல்லாம் வர ஆரம்பிக்குது. பெரிய பெரிய விஐபி கார்ஸ் எல்லாம் வருது. வரும்போது வாசல்ல நிக்கிறவங்க, நீங்க எந்த வீட்டு சைட்ல இருந்து வரீங்கன்னு உடனே நாங்க பையன் சைட்ல இருந்து வரோன்றாங்க. இந்த பையனுக்கு யாருமே இன்விடேஷன் கொடுக்கல இந்த பையனுக்காக. ஸோ இன் சச் சிச்சுவேஷன் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, வந்து பையன் சைட்ல வந்து பார்த்தா 100 பேரு, 200 பேரு, 300 பேரு, 400 பேரு, 500 பேருன்னு போறாங்க. காரு ரோட்ல நிக்க வைக்க இடம் இல்லாம போகுது. இந்த பையனுக்கு பெரிய ஷாக்கா தான் இருக்குது. வரவங்களே அவனுக்கு he was speechless. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த பையனுக்கு ஒரே ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்க. அந்த ஒரே ஒரு இன்விடேஷன் அவனுடைய ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கொண்டு போய் கொடுத்திருக்கான். அவன் போய் அவன் படிச்ச காலேஜோடைய நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டியிருக்கான். இந்த நோட்டீஸ் போர்ட்ல பார்த்த விஷயத்த எல்லாரும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இவனுடைய கேரக்டர், இவனுடைய பயபக்தி இதெல்லாம் பார்த்து அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. எல்லாரும் இந்த பையனுடைய மேரேஜுக்கு அந்த ஒரு இன்விடேஷனை பார்த்து எல்லாரும் வராங்க. they wanted to give him a best gift. அவன் வந்து he was in not in touch with any of his friends. யாரு கூட எந்த கான்டாக்ட்ஸ்லயும் இல்ல. எதுவும் இந்த பையனோட சைட்ல வந்து எல்லாரும் வந்து அந்த இடத்துல அந்த நடந்த அந்த ஒரு சாட்சி அந்த பையனுடைய வாழ்க்கைய அப்செட். நீங்க வந்து ஆண்டவருடைய வல்லமையை குறைச்சு பாக்குறீங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு செய்வாரு, நீங்க எப்படி வீட்டுல இருந்து வந்திருக்கீங்கன்னு. ஏன்னா என்னுடைய ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருப்பேன். லிட்டரலா சொன்னாங்க, நீ இந்த மாதிரி எல்லாம் போகாதேன்னு. என்னோட அண்ணி சொன்னாங்க, நீ மதம் மாறிட்ட உனக்கு ஒரு பொட்டு சொத்து தர மாட்டாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் தான் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய எங்க அப்பா வந்து ஒரு டாக்டர். அப்போ ஆண்டவர்கிட்ட எந்த பொருத்தனை தான் பண்ணினேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த சொத்துல இருந்து ஒரு பொட்டு கூட நான் வாங்க மாட்டேன், ஒரு பைசா கூட நான் வாங்க மாட்டேன். எந்த மனுஷனும் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்க கூடாது, என்னை நீங்க தான் ஐஸ்வர்யவான் ஆக்கணும், என்னோட எல்லா காரியத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும் ஆண்டவர்ன்னு தான் நான் சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்தேன். சோ இதை நான் சொல்லும்போது அந்த தம்பி சொன்னாரு, ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்தையும் பாத்துக்கு வரேன்ட்டு. That's what really happened. ஏன்னா ஆண்டவர் வந்து miraculously he arranged my marriage. என்னுடைய வீட்டுடைய சப்போர்ட்டே இல்லாம தான் என்னுடைய மேரேஜ் நடந்தது. ஒரு பைசா கூட வாங்காம என்னுடைய மேரேஜ் நடந்தது. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய வல்லமை பயங்கரமா நடந்தது. நான் கேட்ட சாட்சி போலவே என் வாழ்க்கையில அது நடந்தது. It's a great thing. Praise the Lord, Pastor, and everyone for your testimony. நீங்க சொல்ற அந்த சாட்சியை கேட்கிறப்போ, அவர் எப்படி சிறியவன புழுதியில இருந்து எடுத்து பிரபுக்களோட ராஜாக்களோட அமர செய்கிறார் அப்படிங்கிற வசனம் தான் அப்படியே வந்து ட்ரூவா வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஸோ இங்க நம்ம ஜாயின் பண்ணிருக்கிற நம்ம எல்லா பிலீவர்ஸ்க்கும் கூட கர்த்தர் இப்படி ஒரு திருமணம் மாத்திரம் இல்ல, ஒரு சாட்சியுள்ள திருமணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறோம்.